போன பார்ட்டோட தொடர்ச்சி தாங்க இது. நம்ம இப்படி தனியாக உட்காரும்போது நம்ம மனசுக்குள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்குது, எதெல்லாம் குறையா இருக்குது, நீங்கள் ஆசைப்பட்டு நிறைவேறாமல் இருக்கிறது என்ன, இது எல்லாத்தையும் உங்கள் மனசு சொல்லும். அது எல்லாத்தையும் நம்ம கவனிச்சாலே போதும், நம்ம அந்த பிரச்சனைகள் சரியாகிறதுக்கான முதல் கட்டத்துக்கு வந்துட்டோன்னு அர்த்தம். அதனால் பிரச்சனைகளை கவனிக்கிறதே பாதி சரியாகிறதுக்கு சமம். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகளை சரி செய்ய ஒரு சின்ன முயற்சி செய்யணும். அந்த முயற்சியை தொடர்ச்சியாக செய்யணும். அதுதான் முக்கியம். எந்த விஷயம்னாலும் ஒரு நாள் செய்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது சரியும் இல்லை. நம்ம தொடர்ச்சியாக செஞ்சாதான் அதோட வெற்றியை பார்க்க முடியும். இன்றைக்கி உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். கடன் பிரச்சனை இருக்கலாம், சேமிப்பு இல்லாமல் இருக்கலாம், உடம்பு ஆரோக்கியம் கூட இல்லாமல் இருக்கலாம். இது மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இத்தனை பிரச்சனைகளையும் நம்ம சிரிப்புக்கு பின்னால் எப்படி ஒளிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இப்படி சிரிப்புக்கு பின்னால் கஷ்டத்தை மறைச்சி வைக்கிற திறமை இருக்கிற நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம கடந்து வந்துடுவோம். நம்மளால் நிச்சயமாக முடியும். எல்லாத்தையும் பெருசாக பார்க்காதீங்க. நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் ரொம்ப வலிமையானவங்க. உங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை. எல்லா விஷயத்துலேயும் பாசிட்டிவானதை மட்டும் பாருங்கள். அப்படி பார்க்கலைன்னா பார்த்து பழகுங்க. அது ரொம்ப முக்கியம். நம்ம சந்தோஷத்துக்கு முக்கியமான காரணம். மற்றபடி எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எதை நினச்சும் கவலைப்பட வேணாம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.